பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீன். நீட் மற்றும் சிபிஎஸ்இ தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றியத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டி மற்றும் அவர்களோடு இணைந்து மாணவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்ற முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்தை நடத்தினர். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இந்த தடியடி நிகழ்வை நேரடியாக பதிவு செய்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் நச்சினார் கினியன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேற்று நடைபெற்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது? அங்கு கூடியிருந்த மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் என்ன செய்தார்கள்? எப்படியாக அது ஒரு தடியடி நிகழ்வாக மாறியது? அதாவது காலையிலேயே ஒரு 9 மணி அளவுல பேரணியை தொடங்கலாம், பார்லிமெண்ட்டை நோக்கி ஒரு பேரணியை போகலாம் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதன் அடிப்படையில தான் மாணவர்கள் வர்ற திட்டம் இருந்துச்சு. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடிக்கும் கடந்த 2-3 நாள்லயுமே மிகப்பெரிய மாற்றம் இந்த போராட்ட தளத்திலேயே ஏற்படுச்சு. இப்ப நம்ம நிக்கிறது வந்து ஜந்தர் மந்தர்ல தான் நிக்கிறோம். இந்த ஜந்தர் மந்தர்ல நேரா நமக்கு பின்னாடி தான் அந்த போராட்ட களம் இருக்கு. என்னன்னா, அந்த போராட்ட களத்துக்கு சில 100 மீட்டர் இந்த பக்கமும், அந்த பக்கம் ஒரு 500 மீட்டர், ஏன்னா அந்த பக்கம் தான் மாணவர்கள் வர்ற வழி. அங்க எல்லாமே இன்டர்நெட் இது பண்ணியிருக்காங்க, ஜாமர் போட்டு நிறுத்தி இருக்கிறதுனால அங்க வந்து நமக்கு இந்த தொடர்பே சிக்கலா இருக்கு. நேற்று வந்து, அதாவது கடந்த 2-3 நாள் என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப, போன வாரம் ஒரு 200 பேர், 100 பேர், 300 பேர் இந்த இடத்துல இருந்தப்ப நாடே பார்க்கும் வகையில சோனம் வாங்சுக்க வந்து காவலர்கள் உள்ள வந்து இதே போராட்ட தளத்திலிருந்து தூக்கிட்டு போன விதம் வந்து உடனடியா ஒரு மணி நேரத்துக்குள்ள டெல்லியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழக மாணவர்கள் கிட்ட ஒரு பெரிய அதிர்வை உருவாக்குச்சு. நம்ம டெல்லியை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப, டெல்லிங்கிறது ரொம்ப முக்கியமான மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கிற இடம். அதாவது இங்க இருக்கிற டெல்லி யூனிவர்சிட்டியின் கீழே மட்டும் 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு. அம்பேத்கர் பல்கலைக்கழகம், ஜாமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, நேஷனல் லா யூனிவர்சிட்டி, அதாவது முக்கியமான இந்த என்னது சென்ட்ரலைஸ்டு இன்ஸ்டிடியூட்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே இங்கதான். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியமா. ஆமா, இந்த ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்கள் குழாமும் இங்கதான் இருக்கு. இன்னொன்னு, 12வது முடிச்சுட்டு கோச்சிங் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க வந்து இங்க ஏராளமான பேர் வந்து ஏரியாவா தங்கி இருந்து படிக்கிறாங்க. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, ஜேஇஇ ப்ரிப்பேர் பண்றவங்க, இந்த மாதிரி பலரும் இங்க இருக்காங்க. இவங்க வந்து தொடக்கத்துல இருந்தே இந்த மூவ்மெண்ட்டை வந்து பார்த்து அப்பப்ப வந்துட்டு போகிறதுங்கிறது இருக்கு. சோனம் வாங்சுக்க தூக்குன பிறகு 1 மணி நேரத்துல பல 100 பேர், பல்லாயிரம் பேர் உடனடியா, அதாவது நேற்று அறிவிக்கப்பட்ட மார்ச்சுக்கு முந்தின இரவுல இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நேற்று காலையில போலீஸ் வந்து வர விடலைன்னா என்ன பண்றதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கையில மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 3000-4000 பேர் வந்து முந்தின நாள் இரவே வந்துட்டாங்க. சோ அதையும் நம்ம பார்த்தோம். நேற்று காலையில என்னன்னா, அதையும் மீறி இன்னும் பல்லாயிரம் பேர், குறைஞ்சது ஒரு 20,000 பேருக்கு மேல மாணவர்கள் நேற்று காலையில வர்றாங்க. நேற்று காலையில வர்றப்ப இந்த இடத்த கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க, போலீஸ் வந்து சீல் பண்றாங்க. சீல் பண்ணி, அதாவது பேரிகேட்ஸ் போட்டு அந்த பேரிகேட்ஸ் வழியா தப்பிச்சிடக்கூடாதுன்னு பேரிகேட்ஸ்ல இரும்ப வச்சு வெல்டு பண்ணி அதை ஒரு மாதிரி ஐசோலேட் பண்றாங்க. இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வர முடியாத மாதிரி. இப்ப நான் வந்து காலையில மற்ற மாணவர்களோட சேர்ந்து வரும்பொழுது ஒரு பர்டிகுலரா இதுக்கு அட்ஜசன்டான ஒரு ரோடு, குருத்வாரா பங்களா சாஹிப் அப்படின்னு ஒரு ரொம்ப பழமையான ஒரு குருத்வாரா இருக்கு. அந்த குருத்வாரா ரோடு, அதுல இருந்து இந்த ரோடுக்கு ஈஸியா வந்துடலாம். அங்க எல்லா மாணவர்களோட சேர்ந்து வரும்பொழுது அங்கேயே பிளாக் பண்ணிட்டாங்க. உள்ள எங்களை வந்து இந்த பக்கம் வர விடாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் போகல, அங்கேயே நிக்கிறாங்க. தொடர்ந்து பேசுறாங்க, நாங்க போராட்டத்துக்கு தானே வந்திருக்கோம், இது வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானே, எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா டெல்லி போலீஸை பொறுத்தவரை அவங்க வந்து இல்ல, உங்களுக்கு அனுமதி கிடையாது, உங்களை வந்து நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இருந்த இடத்துல இருந்தே ப்ரொடெஸ்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணி சக்கா ஜாம் அப்படின்றாங்க. அதாவது சக்கா ஜாம்னா அங்கேயே இருந்து அந்த ரோட பிளாக் பண்றது. அந்த ரோடு அங்கேயே இருந்து எல்லா இடங்களையும் இதே மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் வர்றதுக்கு நான் ஒரு ரோட்ல இருந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய மேஜர் ரோட்ஸ்ல பல்லாயிரம் மாணவர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் அங்கேயே பிளாக் பண்றோம், அங்கேயே ரோட்ல உட்கார்றாங்க மாணவர்கள். உட்கார்ற மாணவர்களை இவங்க வந்து கொஞ்ச நேரம் பேசுறாங்க.
அதன் பிறகு கண்ணீர் புகைய போடுறாங்க. ஏன்னா இவங்க போற மாதிரி தெரியல, திரும்ப திரும்ப கோஷம் போடுறாங்க. கோஷம் எல்லாமே வந்து இன்குலாப் ஜிந்தாபாத், அப்புறம் வந்து ஜெய்பீம், இந்த மாதிரியான கோஷங்களை தான் மாணவர்கள் போடுறாங்க. ஆனாலும் இவங்க வந்து காவலர்கள் அதை பார்க்காம கண்ணீர் புகையை போடுறாங்க. இது வந்து முதல்ல ஒரு பெரிய சலனத்தை உருவாக்குது. நான் இருந்த இடத்துல வந்து கண்ணீர் புகை போட்ட உடனே மாணவர்கள் கொஞ்சம் பயந்து ஓடுறாங்க. ஓடினாலும் மொத்தமா ஓடல, ஒரு ஒரு 50 அடி ஓடினாலும் அங்கேயே நிக்கிறாங்க. நின்றுட்டு மறுபடியும் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு ஒரு சூழல்ல வந்து நிற்கிறேன். இதுல நம்ம குறிப்பா என்ன பார்க்கணும்னா, நேத்து நான் பார்த்த அந்த மாணவர்கள் என்ன மாதிரி மாணவர்கள் அப்படின்னா, பெருமளவுல 17 இருந்து 24 வயசுக்குள்ளதான் ஒரு 80% பேர் இருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப அழகா ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு பிளக்கார்டு வச்சிருந்தா, த ராங் ஜெனரேஷன் அப்படின்னு. நீங்க வந்து ஒரு தவறான தலைமுறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எதிரியா அப்படின்ற மாதிரி ஒரு பதாகையை பிடிச்சிட்டு அவ்வளவு சின்ன பசங்க. ப்ராபப்ளி அவங்கதான் வந்து இந்த நேரடியா இந்த என்டிஏனுடைய எக்ஸாம்ஸ எதிர்கொள்றாங்கன்றது ஒரு முக்கியமான காரணம். இந்த ஏஜ்ல வர்றது எவ்வளவு சின்ன 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 பசங்க வந்து நிக்கிறப்போ இந்த மாதிரி இப்ப கண்ணீர் புகையை இறக்கம் இல்லாம போடுறாங்க, பசங்க போறாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் வர்றாங்க, மறுபடியும் போலீஸ் நெகோசியேட் பண்றாங்க. இது நான் நேரடியா என் கண்ணால பார்க்கும் போது பசங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நிஜமாவே ஒரு பயம் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ணா நம்மள போலீஸ் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப ஜனகணமன பாடுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஒரு மாதிரி சமயோஜிதமா ஒரு முடிவு பண்ணலாம்னு யோசிச்சுட்டு டெல்லி போலீஸ் சாத் ஹே அப்படின்னு ஒரு கோஷம் போடுறாங்க. டெல்லி போலீஸ் வந்து எங்களுடைய நண்பர், அவங்க நம்மள பாத்துக்குவாங்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. 5 நிமிஷத்துல லட்டி எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எது நம்மள ஏன்னா இவங்கள யாருமே அரசு நேரடியா ஒரு சிஸ்டம் பற்றிய ஒரு நேரடி எக்ஸ்போஷர் இல்லாத ஆட்கள். உண்மையிலே சொல்லலாம், இது நம்ம அரசு தானே, நம்ம ஒரு நியாயமா தானே வர்றோம், என்ன ஆயிட போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையில, அரசின் மேல இருக்க நம்பிக்கையில தான் வர்றாங்க. அப்படி வர்ற வெறும் ரொம்ப சின்ன பசங்க, இளைஞர்களை எவ்வளவு கொடுமையா நடத்துனாங்கன்றதுதான் நேற்று நம்ம பார்த்த துயரமா இருக்குன்றதுதான் தோணுது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த இது நம்ம நாடுங்கிற அந்த உணர்வு, நம்ம நாட்டுல நம்ம வர்றதுல என்ன இருக்கு, அந்த உணர்வுலதான் எதிர்கொண்டாங்க. ஆனா போலீஸ் அப்படி பார்த்து 5 நிமிஷத்துல தடி அடி ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு இடமா அடிச்சு அடிச்சு அனுப்புறாங்க, அடிக்கிறாங்க, துரத்துறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா மறுபடியும் பசங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓடுறாங்க. நாங்க எல்லாருமே பசங்க நெகோசியேட் பண்றாங்க, நான் வந்து பிரஸ்ன்னு சொல்லி நெகோசியேட் பண்றேன். ஆனா அதெல்லாம் கேட்க தயாரா இல்லை டெல்லி போலீஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப என் கூடவே இருந்த சில பசங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் உங்க பிள்ளைங்க மாதிரி இல்லையா, லைக் யுவர் சன்ஸ் டாட்டர்ஸ் அப்படின்னா, அவர் அடிச்ச ஒரு மூத்த காவல் அதிகாரி அவர் என்ன சொன்னாருன்னா, யூ பீப்புள் கேன் நெவர் பீ மை கிட்ஸ் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க பின்னாடி வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வர்றப்ப அந்த மேஜர் ரோட்ல இருந்து எவிக்ட் பண்றாங்க, எவாக்குவேட் பண்ண. சில பேர் அந்த குருத்வாராக்குள்ளேயும் போய் தஞ்சம் புகுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு கட்டத்துல தள்ளின பிறகு என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து லக்கி சார்ஜ், கண்ணீர் புகையை பாக்குறாங்க, அடி நிறைய பேர் வாங்குறாங்க. நிறைய பேருக்கு காலில் அடிப்படுது, கையில் அடிப்படுது, தலையில் அடிப்படுது. இது எல்லாத்தையும் நேர்ல நானும் பாக்குறேன். இவங்க என்ன பண்றாங்க, சிவாஜி ஸ்டேடியம் மெட்ரோன்னு இன்னொரு ஒரு ஏரியா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி அவ்வளவு தூரம் அவங்கள தள்ளி நடத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் கோவப்படுறாங்க. கோவப்பட்டு ஒரு போலீஸ் வந்து எப்படி நம்மள இப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த ஒரு போலீஸ் வேன், அந்த போலீஸ் வேன்ல கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேல ஒரு போலீஸ் இருக்கா, அவங்கள சுத்தி இவங்க பிளாக் பண்றாங்க. எங்களை வந்து நீங்க அங்க அடிச்சீங்க இல்ல, எப்படி அடிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களை இறங்குங்க, நம்ம பேசுவோம், நீங்க இறங்குங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்க இறங்கல முதல்ல. இவங்க ஆனா மாணவர்கள் இருந்து டெல்லி போலீஸ கண்டிச்சு கண்டனம் தெரிவிச்சு கோஷம் போடுறாங்க. போலீஸ் 2-3 வேன் வருது, அதையும் பிளாக் பண்றாங்க. அப்படி பிளாக் பண்ற டைம்ல என்ன ஆகுதுன்னா, அங்கதான் நேற்று இந்த வைலன்ஸினுடைய மேஜர் ட்ரிகர் பாயிண்ட் நடக்குது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல கையில வந்து ஒரு கன், அதாவது இந்த டியர் கேஸ் போடுற கன், அதை எடுத்துட்டு வந்து சுடுறவங்க கொஞ்ச நேரத்துலயே ஒரு பெரிய வேன்ல வந்து அதே டியர் கேஸ, மல்டிபிள் டியர் கேஸ் வந்து ஷூட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வேனே எடுத்துட்டு வந்தாங்க. அத ப்ரொடெஸ்டர்ஸ் மேல வந்து சீரீஸ் ஆஃப் டியர் கேஸ் ஷெல்ஸை த்ரோ பண்ணாங்க. என்னுடைய காதுல நான் கேட்டதே 8ல இருந்து 10 கேஸ் ஷெல்ஸை நான் கேட்டேன். தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் கண் எரிச்சலா, பசங்க எல்லாருமே தலை தெரிச்சு ஓடுறாங்க. அங்க வந்து கனாட் பிளேஸ், அங்க சிவாஜி நகர்ல இருந்து இன்னொரு ஒரு 3/4 கிலோமீட்டர் கிட்ட கனாட் பிளேஸ் வந்து டெல்லியினுடைய ஷாப்பிங் ஹப். மிகப்பெரிய பெரிய பெரிய ஷாப்பிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பெரு வணிக நிறுவனங்களுடைய எல்லா பிரான்சைசஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. அந்த இடம் வந்து பிடிச்சி தள்ளி அடிச்சு கண்ணீர் புகையை சீரீஸ் ஆஃப் போட்டு
அங்கிருந்து அவங்க என்ன பண்ணா அந்த டியர் கேஸ் ஷெல் இவங்க மேல போற அந்த கேஸ் ஷெல் இவங்க திருப்பி அடிக்க, அப்புறம் சில கல்லால போலீஸ் அடிக்க, திரும்ப போலீஸும் திரும்பி அடிக்க. அந்த கனாட் பிளேஸ் வந்து ஒரு பெரிய கலவர பூமி, ஒரு வார் ஜோன் மாதிரி ஆச்சு. இப்ப நான் வந்து அந்த இடத்துல நிக்கிறேன், இந்த சைடு போனாலும் அடிக்கிறாங்க, அந்த சைடு போனாலும் அடிக்கிறாங்க. ஆனா ரெண்டு சைடு என்ன சொல்ல, கிளம்புங்க போங்க போங்க அப்படின்ற. எப்படிடா போறது? மெட்ரோஸ் எல்லா டோர்ஸையும் ஷட் டவுன் பண்ணிட்டேன். மாணவர்களுக்கு வெளியில போக வழி இல்லை. தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படுறாங்க. ஆமா ஆமா, கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டாங்க. இந்த லாக் பண்ண சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி போறதுன்னு தெரியல. இப்ப நான் மாணவர்களோட இருந்ததுனால எனக்குமே எப்படியா வெளில போயிட்டா கூட பரவாயில்ல, அங்கிருந்து நம்ம தகவல் கொடுத்துக்கலாம், வெளில போகவும் வழி இல்லை. கலைந்து போவதற்கான வழியை வந்து காவல்துறை ஏற்படுத்தி கொடுக்கல, வழியே இல்லை. நம்ம ஊர்ல கூட போராட்டங்கள் நடக்கும் பொழுது காவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா, இல்ல பொதுவா ப்ரொடெஸ்ட் பண்ணா ஒரு பஸ் எடுத்துட்டு வந்து இருக்கிறவங்களை பீஸ்ஃபுல்லா ஏத்திட்டு வெளியே வேற ஒரு இடத்துல இறக்கியாவது விட்டுருவாங்க. இங்க அது கூட நடக்கல. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுமையா லாக் பண்ணிட்டு. இப்ப இது வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். எதிர்காலத்துல இல்லாட்டா நாளைக்கோ இல்ல அடுத்த நாளோ இவர்கள் மீண்டும் இந்த இடத்துல கூடக்கூடாது, இதோடு கலைந்து போக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? திட்டமிட்டதா இல்லையாங்கிற மோட்டிவா நம்மளால சொல்ல முடியல. ஆனா நம்ம சிலது அப்ஜெக்டிவா பார்க்க முடியும். என்னெல்லாம் அப்ஜெக்டிவா பார்க்க முடியும்? போலீஸ் வந்து சில விஷயங்களை முதல்ல சொல்றாங்க. டெல்லி போலீஸ் அவங்களுடைய ட்விட்டர் அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல பாத்தீங்கன்னா சிலர் சொல்றாங்க, ஒண்ணு, இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிறதுக்கு முந்தின நாள் இரவு ஜந்தர் மந்தரை தவிர மிச்ச அனைத்து இடங்கள்லயும் அனுமதி மறுக்கப்படுகிறது, யார் வந்தாலும் அவர்களின் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. ஆனா ஜந்தர் மந்தருக்கு அனுமதி இருக்குன்னு அதுலயே சொல்லியிருக்காங்க. நேற்று இந்த மாதிரி மாணவர்கள் கனாட் பிளேஸ்ல அடி வாங்குற அதே சூழல்ல நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட் பண்றவங்க லாக் பண்ணிட்டாங்க. அதாவது பேரிகேடை போட்டு வெல்டிங் பண்ணி சீல் பண்ணி லாக் பண்ணி அந்த வெல்டிங்கை உடைச்சு பேரிகேடை ஓபன் பண்ணி ஒரே இடத்துல குழுமி இருக்கக்கூடிய மேஜர் ப்ரொட்டஸ்டர்ஸ், அவங்கதான் மாணவர் லீடர்ஸா வெவ்வேறு அமைப்புகளை சேர்ந்த லீடர்ஸ் இருக்கிற இடத்துல அவங்களால நகர்ந்தே போக முடியாது, ஏன்னா லாக் பண்ணியாச்சு. திரும்ப திரும்ப அங்க கண்ணீர் புகையை போட்டு அங்க அடிக்கிறப்ப அதனோட இன்டென்ஷன் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஒண்ணு, இது வந்து அவங்க சொன்ன ஜந்தர் மந்தர்லாம் கைவிக்க மாட்டோங்கிறத அவங்க சொன்னாங்க. நிற்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கண்ணீர் புகை கொண்டு வீசப்படுது. அப்ப வேற வழி இல்லாம அவங்க கண்ணீர் புகை கொண்டு லட்டி சார்ஜ் வெளியேற முடியாத மாதிரி லாக்கும் பண்ணிட்டாங்க. இத வந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, டெல்லி போலீஸ் நேற்று காலையில ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்னன்னா, சம் செக்ஷன் ஆஃப் மீடியா தவறாக நாங்கள் வந்து அடிக்கிறோம், அதாவது வன்முறையை, அதாவது இந்த மாதிரி பலவந்தப்படுத்தி நாங்க அப்புறப்படுத்துறோம்னு தவறாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு. அதாவது எப்படின்னா, நம்ம இந்த விக்ரம் படத்துல வர மாதிரி வெள்ளை கர்ச்சீஃபை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு போலீஸும் அடிக்கிறாங்க. இதை வந்து நான் நேர்ல பார்த்தேன், நம்ம சில வீடியோஸும் இருக்கு. வெள்ளை கர்ச்சீஃபை போட்டுட்டு வந்து அடிக்கிறது, அந்த லட்டி எடுத்துட்டு வந்து அடிக்கிறது. இது வந்து என்ன அணுகுமுறை, இது எந்த சட்ட ரீதியா எப்படி சொல்லியிருக்காங்கன்றது தெரியல. ஏன்னா இதுக்கு எந்த ரெகுலேஷன் இருந்தார்கள். நீங்க சொல்றது போல இளம் வயது மாணவிகள் கூட இருந்தாங்க. அவர்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வகையில போதுமான பெண் காவலர்கள் இருந்தாங்களா? அவர்களை வந்து காவல்துறையினர் எப்படி வந்து கையாண்டாங்க? நேரடியா பார்த்த இடங்கள்ல நான் வந்து மேஜர் சைட்ஸ், அதாவது இந்த போலீஸுக்கும் இவங்க ப்ரொட்டஸ்டர்ஸுக்கும் கனாட் பிளேஸ்ல ஒரு மேஜரான ஒரு டசில் நடந்தது. அதுதான் வந்து தொடர்ந்து கண்ணீர் புகையும் தொடர்ந்து தாக்குதலும் நடந்த ஒரு இடம். அதுக்கப்புறமா அந்த அந்த அது லீடிங் அந்த ரோடுக்கு போகக்கூடிய இடங்கள் இங்க நான் பார்த்த வகையில விரல் விட்டு எண்ணிரலாம் பெண் போலீஸ். ஆண்கள் போலீஸா இருக்கிறதும் போலீஸ்லயே இருக்கிற ஸ்பெஷல் போர்சஸ் இவங்க தான் மெஜாரிட்டியா அங்க இருந்தாங்க. அப்புறம் அவங்க அடிக்கிறப்ப வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் அவங்க பார்க்கல, கண்மூடித்தனமா அடிச்சு. அதுலயுமே சில வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, சில காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா லட்டியை வச்சு அடிக்கிற மாதிரி மிரட்டினாங்க, அதாவது ஒரு புஷ்ஷை வந்து டச் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஆனா அது வந்து ஒரு முதல்ல ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் அது நடந்தது. அதன் பிறகு ஓகே இவங்க வந்து சும்மா மிரட்டுறாங்க தான் போல இருக்குன்னு நினைக்கிறப்ப சரமாரியா சாத்துன்னு சாத்தினாங்க. அதையுமே நம்ம பாக்குறோம். அதாவது காவலர்கள் வந்து பலவந்தமா பண்ணணுங்கிற அந்த இதையும் பாக்குறோம். அப்ப என்னன்னா, அடிச்சது இந்த மாதிரி டார்கெட் பண்ணி ஒரு இடத்துல குழுமி இருந்தவங்கள வெளியில போக விடாம அடிச்சது, அப்புறம் இந்த மாதிரி டியர் கேஸ் ஷெல்ஸ போடுறது, இது எல்லாமே வந்து இவங்க என்ன மோட்டிவ், இதுதான் மோட்டிவ்னு இல்லைனாலும் ஆனா ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் நம்மளை நகர்த்துதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது. இதுல எவ்வளவு பேர் காயம்பட்டிருக்கிறாங்க? அன்னைக்கு காயம்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில
ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருந்ததா? உரிய நேரத்துல சிகிச்சை வந்து சேர்றதுக்கான வழிகள் இருந்ததா? நான் நேற்றைய தினத்தை பற்றி கேட்கிறேன். இப்போ வரைக்கும் எவ்வளவு பேர் காயப்பட்டிருக்காங்க? மருத்துவமனைகள்ல எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? அதாவது போலீஸ் தரப்புல இருந்து அவங்க சொல்றது கிட்டத்துல ஒரு 120 பேர் 130 பேர் கிட்ட அபிஷியலா அடிபட்டிருக்காங்க. அதுல 5 பேர் IPS அதிகாரிகள் இருக்கிறதா போலீஸ் தரப்புல சொல்றாங்க. மாணவர்கள் தரப்புல கிட்டத்தட்ட 200 பேர் அடிபட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஒரு பெண் வந்து 20 வயசு, ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து மூளையில கடுமையான அடி, சப்தர்ஜங் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. மிச்ச மாணவர்கள்லாம் RML அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லாமே அரசு மருத்துவமனைகள். RML வந்து ராம் மனோகர் லோகியா ஹாஸ்பிட்டல், அங்க வந்து மிச்ச மாணவர்கள் எல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்ப அடிபட்டவர்கள் வந்து எவ்வளவு பேரு என்னங்கிற கணக்கெடுப்பு இப்பதான் மாணவர்கள் சைட்ல இருந்து நடத்துறாங்க. இந்த போராட்டம் நடத்தக்கூடிய CJP வந்து ரீச் அவுட் பண்றாங்க, எவ்வளவு பேர் அடிபட்டிருக்கீங்க என்ன. ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆர்கனைஸ் நெட்வொர்க் இருக்கு. இவ்வளவு பேர் தான் அடி வாங்கினாங்க, இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு நம்பர் ஈஸியா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மாணவர்கள் சைட்ல எவ்வளவு பேர் அடிபட்டாங்கன்னே தெரியல. அடிபட்டு வேற எங்கேயா பதுங்கி இருக்கலாம், எங்கேயா போய் உட்கார்ந்து இருக்கலாம், வேற அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். எல்லா டேட்டாவும் இப்பதான் கேதர் பண்ண. ஆனா இப்போதைக்கு சொல்லக்கூடிய நம்பர் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விஷயம் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்க சொல்றீங்க அதாவது இன்னைக்கு காலையில, ஆமா அதாவது இன்னைக்கு காலையில இதுல ரொம்ப முக்கியமான துயரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போசிஷன் பார்ட்டிஸ் நேற்று வந்து நாடாளுமன்றம் நேற்று தான் கூடியிருக்கு. எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸும் இங்கதான் இருக்காங்க. உண்மையிலே இவ்வளவு அடி வாங்கக்கூடிய சூழல்ல ஒருத்தரும் வரலங்க. ஒருத்தரும் தங்களுடைய பவரை பயன்படுத்தி, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மனசாட்சியோடு இருந்து வந்திருக்கணும், நம்ம பசங்க தானே அப்படின்னு வந்திருக்கணும், வரல. அதிகாரத்தில் இருந்து அப்போசிஷன் பார்ட்டிஸா, பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டிஸாவது ஒருவேளை அவங்க தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி வந்திருந்தா கூட இந்த போராட்டங்கள்லாம் கொஞ்சம் அட்லீஸ்ட் இருக்கும், கண்டெயின் பண்ணிருக்கலாம். அடி வாங்குறதோ இந்த மாதிரி காயமடைதலோ தவிர்த்து இருக்கலாம். அதுவும் நடக்கல. இன்னைக்கு காலையில கெஜ்ரிவால் என்ன பண்ணிருக்காங்க, டெல்லி போலீஸை பார்த்து நிறைய பேர் டீடைன் ஆயிருக்காங்க, ஆனா எந்த ஸ்டேஷன்ல வைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியலன்ற ஒரு தகவலை சொல்றாரு. கூடுதலா அந்த தகவலை டெல்லி போலீஸ் வந்து கேட்கிறாரு, எவ்வளவு பேர் டீடைன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேர் எந்த ஸ்டேஷன்ல இருக்காங்க, டேட்டா கொடுங்கன்னு அவரு சொல்றாரு. இதையும் அவரு வந்து அவருடைய ட்விட்டர்ல போட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரி, நீங்க சொன்னது போல இந்த பிரதான எதிர்கட்சிகள் கூட வரல, அவர்கள் தரப்புல இருந்து பெரிய ஆதரவு இல்லை அப்படின்றத இந்த போராட்ட களத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி பார்க்கிறாங்க? நம்மள வந்து அந்த கட்சிகள் வந்து ஒரு எதிரியாக பார்க்கின்றது, இல்லைன்னா ஒரு போட்டியாக பார்க்கின்றதுன்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குதா? எப்படி பார்க்கிறாங்க? இல்ல, இதுல 2 விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா, இந்த போராட்டம்ங்கிறது பெரும் அளவுல அரசியல் சார்பே இல்லாத மாணவர்கள் இவர்களால் தான் நடத்தப்படுது. 80% மக்கள். ஏன்னா இங்க இருக்கு நம்ம இப்போதைக்கு வேலை வாய்ப்புங்கிறது இந்தியா முழுக்க ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் நிக்குது. அரசு வேலைங்கிறது கேள்விக்குறியா நிக்குது. எல்லா பெற்றோரும் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாருமே படிப்பு மட்டும்தான் சோறு போடுங்கிற அந்த நம்பிக்கையில இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நுழைவுத் தேர்வு, அது வந்து மருத்துவமோ இந்த பொறியியல் கல்வி, ஏதோ ஒரு நுழைவுத் தேர்வுக்கு நோக்கி தான் வர்றாங்க. அந்த நுழைவுத் தேர்வு கேள்விக்குறியாகுது அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும்தான் இங்க இருக்கிற பெரும்பாலான மாணவர்கள் இங்க வருவதற்கான ஒரு காரணம். ஆனா அப்படி வர்ற மாணவர்களை நேற்று அரசு கையாண்ட விதம்ங்கிறது பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க வந்து எந்த அரசியல் கட்சியும் வரலங்கிற அந்த ஒரு வருத்தம் வந்து அவங்கள்ட்ட பார்க்க முடியுது. ஆனா இன்னொன்னுமே நம்ம அதுல சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நேற்று இவ்வளவு துயரம் நடந்தது, ஜந்தர் மந்தருக்குள்ள வர்றாங்க போராட்ட களத்தை. அதாவது இந்த போராட்ட களம் நம்ம இன்னுமே நோட் பண்ணணும். முக்கியமான நடிகர்கள், அதாவது பிரகாஷ் ராஜ்ல இருந்து முக்கியமான கல்வியாளர்கள்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு போன அந்த இடம், நாடே ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு ஸ்பேஸா பார்க்கிற இடம், டெசிக்னேட்டட் ப்ரொடெஸ்ட் சைட்னு டெல்லியில அனைவராலும் அறியப்படுற அந்த ஜந்தர் மந்தரை உள்ள பூந்து பிரிச்சு ஸ்டேஜை கலைச்சிட்டாங்க. கலைச்ச பிறகும் நேற்று நைட்டு நள்ளிரவுல அவ்வளவு அடி வாங்கின மாணவர்கள் மறுபடியும் வந்து அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடியே மறுபடியும் ஸ்டேஜை போட்டு இன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட ஒரு 3000 இருந்து 3500 மாணவர்கள் இருக்காங்க, சாரையா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு விதத்துல அப்போசிஷன் பார்ட்டிஸ் வரலங்கிற ஒரு வலியோ ஏக்கமோ அவங்களுக்குள்ள இருந்தாலும், வெறும் அறிக்கைகளோடையும் வெறுமனே வந்து அவங்க வீடியோவின் மூலமா நாங்கள் இதை கண்டிக்கிறோம்ன்ற அந்த தகவலை தெரிவிக்கிறது மட்டுமே அவங்களுடைய அதிகபட்ச செயல்பாடா தற்போது வரைக்கும் இருக்கிற சூழல்ல, மாணவர்கள் அது எதையுமே எதிர்நோக்காம நேரடியா இங்க களத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறதையும், அவ்வளவு அதாவது அச்சுறுத்தலையும் மீறி
குவியறதையும் இன்னைக்கு காலைல நம்ம பார்க்க முடியும். போராட்ட உணர்வு அவர்கள்ட்ட இன்னமும் வந்து ஹையா தான் இருக்குது அப்படின்றத நீங்க பதிவு செய்றீங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றியத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்ட்டு. இப்ப பாஜக தரப்புல இருந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அப்படி இல்லாத பட்சத்தில் அதை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த போராட்டம் தொடர்வதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, போராட்டத்தை பொறுத்த வரைக்கும், போராட்டம் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப உறுதியா தான் இருக்காங்க. அதாவது இன்டர்னலா சில இஷ்யூஸ் இருக்கு. அதாவது இவங்க ஏகப்பட்ட மாணவர் அமைப்புகள் இருக்கு, அவங்களுக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எட்டுதல்ல ஒரு சிக்கல் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா நேற்று சிஜேபியில இருந்து போன பிறகு செகண்ட் லெவல் லீடர்ஸ் இல்லாத ஒரு காரணமும் போலீஸ் உள்ள வந்து அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. அவங்க நேற்று போய் ஜேபி நட்டா ஒன்றிய அமைச்சரோட டிஸ்கஷன்ல இருக்காங்க. அவங்க இல்லாதப்ப நேரடியா போலீஸ் வந்து அடிக்கிறப்ப கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரு நம்மளை அடுத்து வழிகாட்டுவாங்கிற அந்த ஒரு சிக்கல் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம களத்துல பார்க்கிறோம். இப்போ இங்க இருக்கிற மாணவர் அமைப்புகள்கிட்ட நம்ம பேசும்பொழுது ஒரு ஆர்கனைஸ்டு கோஆர்டினேஷன் கமிட்டி தேவைப்படுதுங்கிறதையும் நம்மள்ட்ட தெரிவிக்கிறாங்க. எல்லா இடதுசாரி மாணவர் அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு மாணவர் கமிட்டி, அந்த கமிட்டி ப்ரொபோஸ் பண்ணா பெட்டரா இருக்கும், இன்னும் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த மூவ்மெண்ட் ஏன் இன்னும் சஸ்டெயின் ஆகுது அல்லது சஸ்டெயின் ஆகுன்றப்ப பிற மாணவர் அமைப்புகள் தலையிட்டு அவர்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தை வழிநடத்துவதற்கு சிஜேபி தயாராக இருக்கிறதா? அதாவது மற்ற மாணவர் அமைப்புகளோட தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தையில இருக்காங்க, தொடர்ந்து அவர்களோட தான் பயணிக்கிறாங்க. ஆனாலும் அதை ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டியா ஆக்கி ஒரு கலெக்டிவான ஒரு டிசிஷன்ஸை மேக் பண்றதுல தயக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து ஏன்னா இங்க மேஜரான கிரவுண்ட் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஏஐஎஸ்ஏ ஐசான்னு சொல்லக்கூடிய ஒரு இடதுசாரி மாணவர் அமைப்பு, அதுக்கப்புறம் கேஒய்எஸ்ன்னு ஒரு மாணவர் அமைப்பு, இந்த மாதிரியான பல இடதுசாரி மாணவர் அமைப்புகள் கிரவுண்ட் ஃபோர்ஸா இருக்கு. ஸோ இவங்களுக்கு அவங்களுக்குமான அந்த ஒரு கோஆர்டினேஷன்ல இருக்கிற கம்யூனிகேஷன் கேப்பும் வந்து இந்த மூமெண்ட்டை பலகீனப்படுத்துவதற்கான ஒரு சின்ன வாய்ப்பை தந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு போன வருடம் இப்ப இந்த சமீபத்திய நீட் எக்ஸாம்ல 1,30,000 சீட்டுக்காக வந்து ஆல்மோஸ்ட் 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறப்ப அது நீட் தேர்வு கேள்வித்தாளை வந்து ஹையஸ்ட் பிட்டருக்கு விற்கிற ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்சு மாணவர்களை தொடர்ந்து இதை நோக்கி வர வைக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை தாண்டி அந்த ஐடியா வந்து இளைஞர்களை மாணவர்களை தொடர்ந்து இங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நேற்று வந்து ப்ரொட்டஸ்ட் சைட்ல நான் 2 விஷயம் நான் அப்சர்வ் பண்ணேன். அது வந்து ஒரு அந்த மாணவர்களுடைய இயல்பை பற்றி அப்படிங்கிறப்ப, ஏன்னா ஒரு இடத்துல சக்கா ஜாம்னு சொல்றப்ப அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டாங்க, கார்ஸ் பஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப வயசானவங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்றப்ப, அதாவது யாருன்னே தெரியாத மாணவர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு மாநிலத்தை சார்ந்தவங்க, ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவங்க, 5 நிமிஷத்துல ரோடே கிளியர் பண்ணி அவங்க அழகா வீட்டுக்கு போறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அது ஒண்ணு நான் பார்த்தேன். இந்த கனாட் பிளேஸ்ல வந்து மிக கொடுமையான தாக்குதல்கள் அங்கதான் நடந்தது. அந்த கனாட் பிளேஸ்ல என்னன்னா ஒரு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்கு. அந்த பார்க் பக்கத்துல நிறைய பூச்செடிகள் வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க அழகுக்காக. இந்த கலவரம் எல்லாம் முடிகிற அந்த சூழல்ல போலீஸ் விலகிறப்ப ஒரு செட் ஆஃப் மாணவர்கள் போய் கீழே உடஞ்சிருந்த பூத்தொட்டி எல்லாத்தையும் அடுக்கி அதை வச்சுட்டு வீட்டுக்கு போனேன். ஏன்னா அவ்வளவு மென் உணர்வுகள் வந்து இந்த சின்ன பசங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன். அது வந்து இப்படிப்பட்டவங்கடா இப்படி அடிச்சீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து இயல்பா தோணும். அதோடு சேர்ந்து நேற்று இரவு வந்து மீண்டும் கூடிய அந்த மாணவர்கள் அந்த போராட்ட களத்துல இருந்து வெளியேறிய அந்த காவல்துறையினர் வந்து கைதட்டி வெளியேற்றி வைத்த அந்த காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த போராட்டத்துல ஒரு ஒழுங்கு அப்படின்றது பேணப்படுது அப்படின்றது நீங்க சொன்ன அந்த விஷயங்கள்ல இருந்தும் நான் பார்த்த அந்த விஷயங்கள்ல இருந்தும் நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியுது. அராஜகவாதம் கிடையாது, கொள்கையோடு தான் இந்த போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படின்றத புரிந்து கொள்ளும். சரி, இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களை டெல்லியிலிருந்து வழங்கியமைக்காக நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.